வர்ஷினி, உன்னை பாராட்டலாமா? பாராட்டி என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் சொல்லு. ஓகே அக்கா. ஆஹா, இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆளுநராக இருக்கும் பொழுது என்னை கேட்பாங்க, நீங்கள் ஆளுநராக இருக்கிறத மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், 2 ஆளுநராக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையிலிருந்து அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 300 காவல்துறை அதிகாரிகள், 300 பணியாளர்கள், சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னால் வரணும், மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னால் வரணும். ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால், தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். வர்ஷினிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சாதாரணமாக பிள்ளைங்க ஆன்டின்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, ஆனால் ஓகே அக்கா. ஆக வர்ஷினி வாயில் இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள். ஆக ஓகே அக்கா, ஓகே அக்காவாக பிறந்து ஒரு மிகப்பெரிய நிஜமாவே குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நான் எப்படி உன்னை பாராட்டலான்னு கேட்டால், பாராட்டலோட ஓகே அக்கா இயல்பாகவே இதயத்தில் இருந்து வந்தது. அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.